ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlogs. தீபாவளி வந்தாச்சு. தீபாவளி அப்படின்னாலே எல்லோருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த ஒரு பண்டிகையை தாங்க நம்ம 2 நாள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது தீபாவளிக்கு நாள் வந்து நம்ம பலகாரம்லாம் செஞ்சு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணலாம். மறுநாள் நல்லா சாப்பிட்றோம், நல்ல பட்டாசை போடுறோம். ஓகேவா, வாங்க இந்த vlogல என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் இனிப்பு கார பலகாரம் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா கலருக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் எல்லோ தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் லட்டு மாவு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நம்ம 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் போல் தண்ணி. சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருந்தாலே போதும். சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும், நம்ம பூந்தியை போய் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேன். பொரிச்ச பூந்தி எல்லாத்தையும் சர்க்கரை பாகில் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தாச்சு. இது பாருங்கள், நல்லா சர்க்கரை பாகோட நல்ல பூந்தி வந்து நல்லா ஊறி இருக்குது. இதில் வந்து பாதி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துடலாம். ஃபைனாக அரைச்ச பூந்தியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நெய்யில் உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் வறுத்து இதோட சேர்த்து லட்டு பிடிச்சிடலாம். லட்டு பிடிக்கும்போது கையில் வந்து லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கையில் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம லட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு லட்டு ரெசிபி ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சூப்பராக லட்டு பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பாதுஷா ரெடி பண்ணிடலாம். பாதுஷா பண்ணுறதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் தயிர், அதாவது பிடிக்காத தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இதை வந்து ரொம்ப அடித்து பிசையக்கூடாது. லைட்டாக விரல் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்து பிரித்து பார்த்தோம்னா லேயர் பை லேயராக வரணும். இது போல் இந்த மாதிரி பண்ணும்போது பாதுஷாவில் வந்து லேயர் வந்து ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகும். அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப் மைதா மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப்பு தண்ணி. இதை பிசுக்கு பதம் வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது, லைட்டாக உருட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ப்ரெஷ் கொடுத்து கை விரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீதமான சூட்டில் தாங்க இருக்கணும். லைட் ஹீட்லேயே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் குக் ஆகும், இல்லாட்டா உள்ள மாவாக இருக்கும்.
இதை பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இது 5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் உள்ளெல்லாம் அந்த சர்க்கரை பாகு இறங்கும். பாருங்க நம்ம பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து ஃபுல்லும் கார ஐட்டம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 3 கப் முறுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணது தான், வீட்டில் காய வச்சு அரைச்சது தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து லைட்டாக கையில் இப்படி பிசைஞ்சு போடும்போது அந்த முறுக்கோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சேர்த்துக்கோங்க. மாவு பொருள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், நல்லா கட்டி இல்லாமல். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். முறுக்கு எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சாச்சு. இது நீங்கள் டைட்டான சம்படத்தில் போட்டு பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ஆயில் எல்லாத்தையும் ஈஸியாக உறிஞ்சிரும். அப்போ நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த சம்படத்தில் போட்டு நம்ம வச்சிடலாம். சூப்பராக பண்ணியாச்சுங்க. அடுத்து ரிப்பன் பக்கோடா போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 1 கப் அரிசி மாவு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, எள்ளு, பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு 3, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி அப்படியே அதில் அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா ஓலை பக்கோடாவுக்கு ரெடி. நம்ம ரிப்பன் பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ உடச்சி விட்டுக்கலாம். உடச்சிட்டு லாஸ்ட்டாக எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே மேலாப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மணி பாருங்கள் 6:10 ஆயிடுச்சு. காலையிலேருந்து கிச்சன்லேயே தான் இருக்கும். நம்ம வெளியே போய் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க வரலட்சுமி ஷாப்பில் தாங்க இருக்கோம். இந்த வருஷம் 2025 தீபாவளிக்கு எங்கள் அம்மாவுக்கு இங்கே தான் சாரீ எடுக்கலான்னு ஒரு முடிவில் வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தீபாவளி ரிலேட்டடாக சாரீ, அப்புறம் லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜுவல்லரி ஐட்டங்க, அப்புறமேல் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. டிசைன்லாம் பார்க்கும்போது ரொம்ப இங்கே ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. அடுத்து பாருங்கள், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சூப்பர் சரவணா ஸ்டோர்னு சொல்லிட்டு மாட்டுத்தாவணியில் இருக்குதுல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, தீபாவளிக்கு எந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தீபாவளிக்கு நாள் வந்தாலும் இங்கே கூட்டம் எப்போயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் நினச்சேன் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, எப்போயுமே கூட்டம் நிறையா தான் இருக்குது. பாருங்கள், லைட்டிங் டெக்கரேஷனாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லாத கலெக்ஷனே இல்லைந்தாங்க சொல்லணும். சில்க் சாரீலேருந்து எல்லா சாரீஸும் இவங்கக்கிட்ட அவ்வளோ அழகழகாக இருக்கும். கடல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. சூப்பர் சரவணாவில் 300லேருந்தே இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு சாரீஸ் எல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. அம்மாவுக்கு வெற்றிகரமாக ஒரு சாரீ எடுத்தாச்சு. இந்த சாரீ தாங்க அம்மாவுக்கு எடுத்தோம். இது அழகான ரா சில்கில் பீகாக் க்ரீனில் சாரீ இருக்குது. இந்த டிசைன்லாம் ஃபாயில் பிரிண்ட் இல்லைங்க, ஜரி லுக் சாரீ தான். இது பாருங்கள், ரொம்ப அழகான கலராக இருக்குது. இதோட பல்லு பார்த்திங்கன்னா க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட பார்டர் காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இதுதான். இது பார்த்திங்கன்னா நம்ம முந்தியோட கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க நம்ம மாட்டுத்தாவணியில் இருக்க பூ மார்க்கெட்டு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லும் பிரைடல் கூடிய பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. எல்லா கலர்ஸும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால தான் வேகமாக நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பட் ஆனால் இது என்ன நேம்லாம் தெரில. வயலட் கலர் பூ பார்க்கவும் அழகாக இருக்குது, அதான் எடுத்தேன். மாட்டுத்தாவணியை பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லாத பூக்களே இல்லைன்னு தாங்க சொல்லணும். எல்லா பூவுமே இருக்கும். சரி வாங்க, நம்ம தலைக்கு வைக்கிற பூ மட்டும் வாங்கிட்டு வரலாம்.
தீபாவளி நைட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவோட ரேட்டு ஒரு முழம் வந்து 200 சொல்லி சொன்னாங்க. ஆனால் பிச்சிப்பூ இந்த பண்டலே வந்து 200 தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சிப்பூவே வாங்கியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஷாப்பிங் முடிச்சாச்சு, பூவெல்லாம் வாங்கியாச்சு. இனி நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு பட்டாசு போடுறதான் வேலை. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா தம்பி அங்கேருந்து பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மொத்தமாக சிவகாசியிலேருந்து. வாங்க அதில் என்னென்ன பட்டாசு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் எடுக்கிற பட்டாசு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான பீகாக் பட்டாசு தாங்க வந்திருக்கு. இது என்னோடய ஃபேவரட் தான் சொல்லணும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ராக்கெட் தான் நினச்சேன், ஆனால் இது ராக்கெட் கிடையாது. அம்பர்லா கம்மி மத்தாப்புலேயே வந்து ஒரு இந்த அம்பர்லா டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெடிக்கும் போது அம்பர்லா மாதிரி மாறும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் தெரில. இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு கம்மி மத்தாப்பு பொறுத்தவும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஸ்ப்ரிட் ஆகுற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க வந்து பாப்கார்ன் வெடி. பாப்கார்ன்லாம் வராது. இது பார்த்திங்கன்னா நம்ம வெடிக்கும்போது நம்ம புஷ்வானம் இருக்குல்ல அதே மாதிரி தான் பொறியாக வரும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெடிக்கும்போது வந்து மணியாக பறக்கும், மணி கிராக்கர்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா 30 ஷாட் கிராக்கர்ஸ் தான். மேலே போய் நல்லா கலராக வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம நினச்ச எல்லா பட்டாசுமே சூப்பராக வாங்கியாச்சுங்க. காலையில் எழுந்திரிக்கிறோம், பட்டாசு எல்லாத்தையும் தெறிக்க விடுறோம். ஹாய் ஹர்ஷாஸ் வ்ளாக் ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக நல்லா கொண்டாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா 6 o'clock தாங்க எழுந்திரிச்சோம். ஏன்னா நைட்டு வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையிலே எழுந்திரிச்சு ஆயில் பாத்லாம் பண்ணிவிட்டு நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 8 ஆயிடுச்சு. வாங்க நம்ம அடுத்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தான் நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டோம்னா இப்போ நம்ம உரிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 11 o'clock எல்லாம் ரெடி ஆகிரும். பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வாங்க இப்போ நம்ம தால்ச்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். தால்ச்சா பண்ணி முடிச்ச போதே வெளியில் வந்து அடுப்பு கூட்டி நம்ம வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம தால்ச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து போய் பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சரத்தை போட்டு விட்டு போயிடலாம். அடுத்து வாங்க நம்ம பிரியாணி பண்ணிடலாம். அம்மா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா செய்வாங்க. இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வாங்க கிராக்கர்ஸ் போய் போட்டு வந்துடலாம். பட்டாசெல்லாம் சூப்பராக போட்டுட்ருக்கோங்க. இப்போ வந்து மணி கிராக்கர்ஸ் வெடிச்சோம்ல, அதில் இருக்க மணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் போல் பட்டாசெல்லாம் போடலாம். பாய். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற ஸ்கை ஷாட்டு, அதுக்கப்புறம் புஷ்பானம், இந்த மாதிரி நைட்டு வெடியெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம வெடிச்சிடலாம். அழகா இருக்குமா? அவ்வளோதாங்க. எல்லா வருஷம் தீபாவளி மாதிரி எங்களுக்கும் இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப நல்லா போச்சுன்னாங்க சொல்லணும். எல்லாருக்கும் இதே மாதிரி ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.